போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை சென்னை அழைத்து வந்திருக்கிறது என்சிபி. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை சென்னை அழைத்து வந்திருக்கிறது என்சிபி. சென்னையில் ரகசிய இடத்தில் வைத்து ஜாஃபர் சாதிக்கை விசாரித்து வருகிறது என்சிபி அதிகாரிகள். போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை என்சிபி அதிகாரிகள் சென்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். அவரை ரகசிய அறையில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். லதா, விவரங்கள். வணக்கம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவரை ரகசிய இடத்தில் வைத்து ஜாஃபர் சாதிக்கை விசாரித்து வருவதாக தகவலானது வெளியிட்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருந்தார். தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் ராஜஸ்தானில் வைத்து அவரை கைது செய்து டெல்லிக்கு அழைத்து சென்று இருந்தார்கள். இதற்கிடையே டெல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஒரு நிலையில் ஜாஃபர் சாதிக்கிற்கு 7 நாள் காவலில் வைத்து விசாரிக்க தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு அந்த டெல்லி நீதிமன்றமானது அனுமதி அளித்து இருந்தது. அந்த வகையில் சென்னைக்கு அழைத்து வரப்பட்ட ஜாஃபர் சாதிக் சென்னையில் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருவதாக அந்த தகவலானது வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் சென்னையில் தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் சென்னையில் வைத்து ஜாஃபர் சாதிக்கை விசாரித்து வருவதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் போதைப்பொருள் கடத்தல் மன்னர் ஜாஃபர் சாதிக்கை சென்னையில் அழைத்து வந்து என்சிபி அதிகாரிகள் தொடர்ந்து அந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ராஜஸ்தானில் வைத்து கைது செய்யப்பட்ட ஒரு நிலையில் தற்பொழுது 7 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க டெல்லி நீதிமன்றமானது அனுமதி அளித்திருக்கிறது. காவலில் வைத்து விசாரிக்க தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவானது அனுமதி கேட்டிருந்த ஒரு நிலையில் தற்பொழுது டெல்லி நீதிமன்றம் 7 நாட்கள் காவலில் வைத்து விசாரிக்க என்சிபி அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் சென்னை அழைத்து வரப்பட்ட நிலையில் ரகசிய இடத்தில் வைத்து தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிய வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.